ஓம் சுவானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரஜோதயாத். காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று வளர்பிறை அஷ்டமி நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மலேசியா கோலாலம்பூர் பங்சார் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 12ஆம் நாள். இன்று காலை 9:21 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று காலை 6:06 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மதியம் 1:45 முதல் 2:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். சந்திர பகவானும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கார். அதனால சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸ் லோனோ எஜுகேஷன் லோனோ ஹவுசிங் லோனோ இல்லை பிஎல் கூட இருக்கலாம். அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் அல்லது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கிறோம், ஸோ நமக்கு பெர்மனண்ட்டாக அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்வீர்கள். ஒன்று அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம், கிடைக்கக்கூடிய நாள். இல்லைன்னா அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சமூகத்திலே நல்ல பேர் உள்ளவர்களுடைய நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். காதல் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்க வேண்டிய நாள். மாணவர்களை பொறுத்தவரையிலே உற்சாகமான நாள், நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய நாளா இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருக்கணும். ஒரு விஷயம் முடிகிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எல்லாட்டையும் சொல்லக்கூடாது. அதே நமக்கு ஒரு திருஷ்டி மாதிரி சில நேரத்தில் மாறி போயிடும். இவனா இப்படி பண்ணுறானா அப்படின்ட்டுவாங்க. அரசியல்வாதிகள் உங்களுக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். லாயராக இருப்பவர்கள், சட்டத்தரணி, அதாவது லீகல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். கடல்சார் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்களை பொறுத்தவரையில் மன நிம்மதியை தரக்கூடிய நாள். ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பான நாள். ஜாபை பொறுத்தவரையில் HR அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள்ல அமைதியா இருந்து சாதிக்கணும். கொஞ்சம் ஸ்லோவா சில விஷயங்களை கொண்டு போகணும். மனசுல இருந்த சில பயம் குழப்பம் தீரும். இதை பண்ணால் எனக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை துணிஞ்சு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். IT, BPO, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமாக முயற்சி எடுக்கலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிய போகுது. ஸோ அதனால சில பண கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும்.
ஆனால் புது கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள்லாம் வரும். சில விஷயங்கள்லாம் நினைக்கிற மாதிரி நடக்காது, டிலே ஆகும். ஆனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. வரும் நாட்களில் அந்த சுச்சுவேஷன் வந்து மாறும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சிவில் என்ஜினியராக சிவில் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் வேலையாக இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை விஷயத்தில் கவனம் தேவை. கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் வச்சு வாங்குறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. சில செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஒர்க் லைஃப் பேலன்ஸை நம்ம தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்க, அதே மாதிரி கோல்டு சில்வர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசியாதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். இந்த விஷயத்தை நான் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பண்ணுவீங்க. ப்ரோக்ரஸ் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்ல வைப் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. பிஸ்னஸ் பார்ட்னர், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கெமிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஸ்டபனாக இருக்காதீங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. துலாம் ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். குறிப்பாக மாணவர்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ரொம்ப டைம் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. சின்ன வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சால் கூட அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக அதை வந்து நீங்கள் வந்து பார்க்குறது நல்லது. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், நீர்க்கட்டி இல்லை கொழுப்பு கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள், டெர்மட்டாலஜி ஸ்கின் சம்பந்தமான இஷ்யூஸ் சில பேருக்கு இருக்குது. ஆண்களை பொறுத்தவரையிலும் அதே தான், உங்களுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, நர்வ் சம்பந்தமான பிரச்சனை, ஆர்த்தோ சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். சாப்பாடு விஷயத்தில் கவனம் தேவை. பெரியவர்கள், முதியவர்கள் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். சில விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ், முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக வந்து பிஸ்னஸில் வந்து புதுசாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராகவே நான் சொல்றது நடக்கும். ஜாபை பொறுத்தவரையில் வேலையில் வந்து நமக்கு ப்ரெஷர் இருக்குது, இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு மாறுவோம், இல்லை டிபார்ட்மெண்ட்டை விட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறுவோம், இந்த பிரான்ச்சில் நமக்கு சரியாக இல்லை, வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்போம். அது வந்து கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம். அப்படி ஒரு மென்டாலிட்டியில் உள்ளவர்கள் வந்து நீங்கள் தாராளமாக ஸ்டெப் எடுத்து நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கலாம்.
அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பேங்க், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிராதே வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பு தான் எப்போவுமே நமக்கு கை கொடுக்கும். எந்த வயசுலையுமே மனசுல தெம்பு இருக்கிற மட்டும், உடலில் தெம்பு இருக்கிற மட்டும். மாலை நேர இரவு நேர பிரயாணத்தை முடிஞ்சால் தவிருங்க. டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, டெய்லராக, வாட்ச்மேனாக, செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி மொபைல் சம்பந்தமான ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, எல்பிஜி கேஸ், பெட்ரோலியம் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க அந்த சங்கடத்தை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சி இருந்தால் தான் பலன் வரும். முயற்சி இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருந்தா ஏதாவது நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. அது காதலர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா கூட இருக்கலாம். நண்பர்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு அவுட்டிங் போகலாம், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட பேசுவீங்க, அதில் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. சூப்பர்வைசரோடையோ, மேனேஜரோடையோ, பாஸோடையோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை ரொம்ப கொண்டு போகாதீங்க. அதனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்தவரையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பம் ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி பார்க்குறோம், திரும்ப 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 பண்ணுறோம், சரி வரல, பெருசாக ப்ரோக்ரஸ் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு திங்கிங் தாட் இருக்கணும், மைண்ட் மேப்பிங் இருக்கணும். அதை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது என்ன வேலையாக கூட இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஈவன் படிப்பு கூட சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். கணவன் மனைவியிடையே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள், தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், ஜெண்டைவாத்திய கலைஞர்கள், பறை இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவநாமத்தை சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி அன்பர்களே, நிறைவான நாள். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சமூக சேவை சின்ன சின்னதாக பண்ணுவீங்க. ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறது, உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, உண்மையாக படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு ஏழை மாணவருக்கு ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுக்கறது, ஒரு பென்சிலோ, பேனாவோ, ஒரு புக்ஸோ, பேக்கோ, ஏதோ ஒன்று பண்ணுறது. இந்த மாதிரி உங்களுடைய சக்திக்கேற்ப சின்ன சின்ன உதவியை பண்ணுங்கள். நிச்சயமாக அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து சேரும். அது ஒரு பரிகாரமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பள்ளி மாணவர்களுக்கு நன்மையான நாள். காதலர்களிடையே காதல் இனிக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். ஷிப்பிங், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெரீன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஏஜென்ட் நடத்துபவர்கள், ஏஜென்சி நடத்துபவர்கள், மண்டி நடத்துபவர்கள், கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.